மீனாவுக்கு புதுசா ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா மண்டபத்துல இருக்கிற ஆளு மீனா கிட்ட அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்குறான். அவனோட ரியாக்ஷன்லாம் பார்த்தா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண போறான் போல தோணுது. அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த சீன்ல சிந்தாமணி கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. ஐயையோ, பாவம் மீனா. பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறான்னு நினைச்சா இந்த சனியன் சிந்தாமணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. சரி பாப்போம். ஏற்கனவே பல தடவை சிந்தாமணியோட திட்டத்தை முறியடிச்சவதானே மீனா. அதே மாதிரி இதுலயும் மீனா சிந்தாமணிய உண்டில்லன்னு பண்ணிடுவா. மீனா கண்டிப்பா இதுல அந்த விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் பல்பு கொடுப்பா. மீனாவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆனா ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் மீனா விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் பல்பு கொடுத்திட்டா. அதனால இந்த தடவை மீனா ஏமாந்திருவாளோன்னு கொஞ்சம் பயமாதான் இருக்கு. ஐயோ மக்கு மீனா, அவன்தான் அக்ரிமெண்ட்னு புதுசா எதையோ நீட்டுறானே. நீயும் கொஞ்சமாச்சும் படிச்சு பார்த்து சைன் பண்ணிருக்கலாமே. அடியே மக்கு மக்கு, நீயும் படிப்பறிவு உள்ளவதானேடி. மடச்சி மீனா, கண்ட பேப்பர்ல எல்லாம் சைன் பண்ணி நீ ஒரு மக்கு மீனான்னு ப்ரூவ் பண்ணிட்டியேடி. பெரிய ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தை வீட்டுல போய் சொல்றா மீனா. எப்பவும் போல முத்து, அண்ணாமலை, ரவி, சுருதி இவங்கெல்லாம் மட்டுமே சந்தோஷப்படுறாங்க. விஜயா, மனோஜ், ரோகிணி 3 பேரும் கடுப்பிலேயே இருக்காங்க. மீனா, உங்க அத்தை விஜயா அப்புறம் ரோகிணி முன்னாடி நீங்க லட்சம் இல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கு எங்க சேனல் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணாமலை எப்பவும் போல நேர்மையா உழைச்சா கண்டிப்பா முன்னேறலாம்னு சொல்றாரு. நேர்மை முக்கியம்தான். ஆனா எல்லாத்துக்கும் நேர்மையா இருந்தா சில நேரம் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையும் கிடைக்காம போயிடும். இது என்னோட அனுபவம். மீனாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டர் பத்தி கேள்விப்பட்டதும் விஜயா எப்பவும் போல இலக்காரமாவே பேசுறா. மீனா கோடிய கொண்டு வந்து கொட்டினாலும் விஜயா இலக்காரமா தான் பேசுவா. ஏன்னா டிசைன் அப்படி. இந்த சந்தோஷத்தை கொண்டாட முத்துவும் மீனாவும் சின்னதா ஒரு ஹக்கு கூட பண்ண முடியல. எல்லாம் கும்பலா சேர்ந்துட்டாங்க. சி இந்த சம்பவத்துல ரோஹிணி, அப்பாடா நம்மள மறந்துட்டானுங்க அப்படின்னு சந்தோஷப்படுறது அவ மூஞ்சில தெரியுது. யோ டைரக்டர், அந்த பொண்ணு மீனாவை வளர விடியா. இந்த விஜயா, சிந்தாமணின்னு 2 நெகட்டிவ் கேரக்டர்களை வச்சு மீனாவை சாதிக்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்றியா நீ? ஆரம்பத்துல விஜயா மட்டும்தான் தொந்தரவா இருந்தா. இப்போ சிந்தாமணின்னு ஒரு குண்டச்சியையும் புடிச்சு உள்ள போட்டிருக்கே. பாவம்யா அந்த பொண்ணு. கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்கா ஐயா? யோ மிக்சர் மாமா அண்ணாமலை, உங்க ரூம கொஞ்ச நாளுக்கு முத்து மீனாவுக்கு வாடகை காச்சும் குடியா. வயசான காலத்துல உனக்கு தனி ரூம் தேவையா? ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கட்டி கொடு. இல்லையா அவங்களா தனி குடித்தனம் வை. புருஷன் பொண்டாட்டி பிரைவசி இல்லாம இருக்காங்க. முத்து உம்பையன் தானே, அவனுக்கு நீ என்ன செஞ்சிருக்கே? உம்பனத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி வீணடிச்ச மனோஜ்க்கு தனி ரூம் கொடுத்திருக்கே. என்ன மனுஷன்யா நீ? நீ ஒரு நியாயமான அப்பாவா இல்ல? நீ எப்பவும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இரு.